எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான தலைப்பு. தமிழகத்திலே அரசியல் களம் சூடுபிடித்து கொண்டு இருக்கிறது. அதை குறித்த தகவல்கள், ஒரு சுவையான அலசல். தாமரை இலையை தாண்டி விடுமா அப்படிங்கிறதான் அதை பற்றியான ஒரு காணொளி. கட்டாயம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான மிக சர்ச்சைக்குரிய ஒரு தலைப்பு அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் களத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதன் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நினைத்த கூட்டணிகள் எதுவும் அமையவில்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு யதார்த்தமாகிவிட்டது அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அவர்கள் 2019ஆம் ஆண்டு இருந்த அதே கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம், இது போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ், ஒரு பெரிய கிராண்ட் அலையன்ஸினை எப்படி யூபிஏ யுனைடெட் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் 2019 இருந்ததே, கிட்டத்தட்ட அதே அலையன்ஸை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த அலையன்ஸ் 2019 தமிழக பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 50% வாக்குகளை பெற்றிருந்தது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டும். திமுக மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30%, அதே போல் காங்கிரஸ் கட்சி ஒரு 13-14%, இதர கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 6%, கிட்டத்தட்ட 50% வாக்குகளை இந்த கூட்டணி பெற்றிருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது அவங்க பாஜக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டால் உறுதியாக இங்குள்ள சிறிய கட்சிகள், ஏன் காங்கிரஸ் கட்சியை கூட மீண்டும் கூட்டணிக்கு வரும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் செயல்பட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பல பெரிய கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு பிறகு கூட்டணியிலிருந்து பேச்சுவார்த்தை தொடரவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இதில் குறிப்பாக தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய வீட்டிற்கே சென்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அது நடந்திருந்த சூழ்நிலையிலே இன்று காலை பிரேமலதா விஜயகாந்த் அதிமுகவுடைய பேச்சுவார்த்தை அதிமுகவுடனான பேச்சுவார்த்தைகள் நின்றுவிட்டன அப்படின்னு அறிவித்திருக்கிறார்கள். அதே போலவே பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட அந்த கட்சி உடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவருடைய இல்லத்திலே, தைலாபுரம் இல்லத்திலே சிவி சண்முகம் அதிமுக அவங்க போய் சந்திச்சிருந்தாங்க. அந்த சூழ்நிலையை கூட்டணி உறுதியாக அமையும் என்ற நிலை இருந்தது. அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் டெல்லியில் இருக்கிறார் என்ற தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கின்றன. நேற்றும் இன்றும் கூட அன்புமணி ராமதாஸ் பாஜகவுடைய மூத்த தலைவர்களை சந்திப்பதற்காக டெல்லியிலே கேம்ப் செய்திருக்கிறார் என்ற தகவல்கள் வருகின்றன. அது மட்டுமல்ல, பாமக மற்றும் தேதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே பாஜகவோடு கூட்டணியில் செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக பலரும் சொல்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்ம பலமுறை பார்த்துருக்கிறோம். அவங்களுக்கு இது மிக மிக ஒரு சவாலாக இருக்கக்கூடிய தேர்தல்கிற சந்தேகமே கிடையாது. எந்த கணக்கையெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்கள் பாஜகவிலிருந்து விலகினார்களோ அந்த கணக்குகள் எதுவுமே உதவவில்லை, அல்லது அந்த கணக்குகள் தப்பாக போயிருக்கின்றன அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதிமுக 2019 தனித்து அவங்க வாக்கு சதவீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் 18% இருந்தது. இதர கட்சிகள்லாம் சேர்ந்து இன்னொரு 12% ஒரு 30.5 இல்லைனா 31% வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருந்தது. இது 2019 பாராளுமன்ற தேர்தலில். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்டணியே இல்லாமல் இப்போது இருக்கும் சூழ்நிலையில் அதிமுக தனித்து களம் கண்டால் எந்த அளவுக்கு அவர்கள் வாக்குகள் பெறுவார்கள் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, இப்போ வந்திருக்கிற நிறைய ஒப்பீனியன் போல்ஸ் தமிழகத்திலே இன்றுள்ள சூழ்நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பல பகுதிகளிலே பாஜக அதிக வாக்குகள் பெறக்கூடிய என்ற சர்வேக்கள் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டும். இது எந்த அளவுக்கு களத்திலே உண்மை அப்படிங்கிறது தெரியவில்லை. நிறைய பேர் இந்த மாதிரி ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் பயஸ்டாக இருக்கிறது, அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவை விட அதிக வாக்கு சதவீதம் பெறும்னு சொன்னாலும் கூட 2019 கணக்குகளை வைத்து பார்க்கும் பொழுது உறுதியாக அதிமுகவின் முன்னால் ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இப்போது திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு மக்கள் மனநிலை இருந்துவிட்டு அந்த மனநிலை பெரிய அளவிலே பிரதிபலிக்குமே. ஆனால் அப்பொழுது உறுதியாக அதிமுக ஒரு 20 அல்லது 25% வாக்குகளுக்கு போக முடியும். ஆனால் அதை அவர்கள் தனித்து செய்ய முடியுமா? எந்த அளவுக்கு அவங்க தனித்தே 18% அவங்க வாக்கு சதவீதம் மேலே போகுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர். இது மட்டுமல்ல, முக்கியமான இன்னொரு விஷயம் பாஜகவை பொறுத்தவரை தெளிவாக அவருடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி என்று இருக்கிறது.
அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தான் அவருடைய பிரதமர் வேட்பாளர் என்று அவர்கள் சொல்லி பிரசாரம் செய்யும் சூழ்நிலையிலே ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் தமிழக உரிமைகளை பற்றி பேசிய மட்டும் அதிமுக எந்த அளவுக்கு வாக்குகளை பெற முடியும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து சமீப காலம் வரை பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு பாஜகவோடு கூட்டணிக்கான பலன்களையும் அனுபவித்துவிட்டு இப்பொழுது அதிலிருந்து மடைமாற்றி பேசி அதன் மூலம் அதிமுக எந்த அளவுக்கு ஆதாயம் பெற முடியும் அப்படிங்கிறது தெரியவில்லை. ஆனால் இப்போது உள்ள சூழ்நிலையிலே கட்டாயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியை இல்லாமல் கிட்டத்தட்ட 40 தொகுதிகளிலுமே தனித்து தான் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாகிறது. இது உறுதியாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் அந்த கட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும் அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. பல மேற்கு தமிழ்நாடு பகுதிகளிலே கொங்கு பகுதிகளில் வந்து பாஜக பெரிய அளவில் வலிமை பெற்று வருகிறது. அந்த அண்ணாமலையுடைய ஆதரவு அலை வந்து பெரிய அளவில் அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்த வண்ணம் உள்ள சூழ்நிலையிலே ஒரு வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக ஒரு கொலாப்ஸ் ஆகிவிட்டால் உறுதியாக அது பாஜகவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆகும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதை பிரதிபலிக்கும் வண்ணமாகத்தான் இந்த ஒப்பீனியன் போல்ஸ்லாம் இருக்கிறதுன்னு பலரும் சொல்லுகிறார்கள். பல ஒப்பீனியன் போல் வந்து பாஜக வந்து 20% வாக்கு வங்கியை தாண்டும் என்றும் அதிமுக 15-18% வாக்குகளை தான் பெறும் என்றும் சொல்லுகின்றார்கள். அந்த கணக்குப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட அதிமுகவுடைய வாக்கு வங்கி வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிறது அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் உறுதியாக அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய சவாலாக அமையும் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. பெரிய அளவில் வந்து அதிமுக எதிர்பார்த்திருந்தது இந்த கூட்டணி உறுதியாக வந்து பாமக மற்றும் தேதிமுக போன்ற கட்சிகளை தங்களுடைய கூட்டணியில் சேர்த்து விடலாம் என்று நம்பியிருந்தார்கள். அந்த நம்பிக்கை இப்போதைய இன்றைய சூழ்நிலையிலே வந்து வீண் போய் இருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தேகம் கிடையாது. தேதிமுக இல்லை என்றாலும் கூட ஒரு 5 அல்லது 6% வாக்கு வங்கி வைத்திருக்கிற பாமக வந்து அதிமுகவோட கூட்டணியில் வந்தால் அப்பொழுது ஒரு 20-24% வாக்குகளை வந்து அவர்கள் பெற முடியும் என்ற சூழ்நிலை இருந்தது. இன்றுள்ள சூழ்நிலையிலே அதுவுமே கடினமாக தெரிகிறது. ஆக எந்த அளவிற்கு வந்து ஒரு ஆன்டி டிஎம்கேவே ஒரு ஆளுகின்ற திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை பிரதிபலிக்கிறது இந்த தேர்தலிலே, அந்த பிரதிபலிப்பு வந்து எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு சாதகமாக முடிகிறது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டும். வாக்காளர்கள் வந்து எதிர்க்கட்சியாக யாரை பார்க்கிறார்கள்? எப்பொழுதும் போல அதிமுகவை பார்க்கிறார்களா, இல்லை இனிமேல் பாஜகவும் ஒரு எதிர்க்கட்சி தான் என்று பார்க்கிறார்களா என்ற பல சவாலான கேள்விகள் இந்த பாராளுமன்ற தேர்தலை விடையெடுக்கும். அந்த விடை வரும் பொழுது அதிமுகவுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறதா அல்லது ஆதரவு காத்திருக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உறுதியாக நாம் இந்த வீடியோடைய தலைப்பிலே போட்ட மாதிரி இலைகள் மலருமா, இலைகள் நன்றாக பிரகாசிக்குமா, இல்லை வந்து தாமரை வந்து இலையை ஓவர்டேக் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இன்னும் ஒரு 2-3 மாதங்களிலே முடிவுகள் வரும்போது பார்க்கலாம். கட்டாயம் இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் சந்தேகமே கிடையாது. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.